ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கிணறு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 4 பசங்க ஒரு கிணத்துல குளிச்சிட்டு இருக்காங்க ஜாலியா. அப்ப அந்த கிணத்தோட ஓனர் வந்து இவங்களை எல்லாரையும் துரத்தி விடுறான், அடிக்க வேற செய்யறான். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா 4 பேருமே ரொம்ப ஜாலியா அந்த கிராமத்துல விளையாண்டுகிட்டு இருக்க பசங்க. இந்த பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம 90ஸ்ல விளையாண்ட எல்லா விளையாட்டுமே அங்க விளையாடுறாங்க. ஆனா இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது தண்ணியில விளையாடுறது, குளிக்கிறது தான். அதுக்காக எந்த கிணத்துக்கு போலான்னு யோசிக்கிறாங்க, ஆனா எங்கேயுமே போக முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அந்த பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேங்ல பெத்தப்பா அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவங்களுக்கு தான் கொஞ்சம் நிலம் இருக்கு. உங்க நிலத்திலே நம்ம கிணறு வெட்டினா எப்படா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த பையனும் நேரா போறான் அவங்க வீட்டுக்கு. இந்த பையனுக்கு பாட்டி மட்டும்தான், அம்மா கிடையாது. அவங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தண்ணியில இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க பாட்டி இவங்களோட எந்த நிலத்திலயுமே கிணறுலாம் வெட்டக்கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனை இன்னைக்கு தண்ணிக்கு மட்டும் போகாதரா ராசா, நமக்கு தண்ணியில கண்டோண்டா அப்படின்றாங்க. ஆனா அதையும் மீறி அந்த பையன் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பசங்க விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கும் போதே உன் பாட்டி தாண்டா இடைஞ்சலா இருக்காங்க, உங்க பாட்டியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அதையும் பண்ணிடலான்ட்டு அதுக்கும் ஒரு ஐடியாவை போட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, இந்த பசங்க இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கிணறு வெட்டி அதுல ஜாலியா குளிச்சாங்களா, இந்த பாட்டிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதை நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க எண்டு வரைக்குமே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும், அங்க இருக்க பசங்களா எப்படி விளையாடுவாங்க, அவங்களுக்கு மாங்காய் புளியங்காய் அது மட்டும் இல்லாம பல சின்ன சின்ன கேம்ஸ்லாம் எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க, தண்ணியில எப்படி குளிக்கிறாங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை சொல்லலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நீட்டான கிளைமேக்ஸையே கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கொண்டு போனாலும் அதே மாதிரி ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணாலும் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சூப்பரான ஃபீல் குட்டான ஒரு கிளைமேக்ஸே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு சின்ன பசங்களை வச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி நெகட்டிவ்னு சொல்ற அளவு பெருசா எந்த விஷயமே கிடையாது இந்த படத்துல. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.